ரமேஷ் சேதுராமனுடைய முதற்கட்ட பார்வை நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ரமேஷ் சேதுராமன், இங்க தாவேக தலைவர் விஜயை நோக்கி கூட்டம் வரும், அது வந்து அன்ஆர்கனைஸ்டா கூட வரும், எவ்வளவு கூட்டம் வேண்டுமானாலும் வரும், ஆனால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு கடமை அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் தான் இருக்கு அப்படிங்கிறார். இல்ல நிச்சயமா இருக்கு. ஆனா அதை கட்டுப்படுத்துவதுங்கிறத விட அதுக்கு பாதுகாப்பு கொடுப்பதும் அவர்களுடைய கடமை. அதை நெறிப்படுத்த வேண்டியது இருக்கு, அங்க அட்டென்ட் பண்றவங்களுக்கும் இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து விஜயம் மட்டுமே குற்றச்சாட்டு சொல்வதுங்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு நான் பாக்குறேன். அவங்க தரப்புல இருந்து கோரிக்கை விடுக்கலாம், எல்லாம் சொல்லலாம். நீங்க ஆனா வந்து இங்க வந்து லட்சக்கணக்காக எங்களுக்கு வந்து திரண்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவருக்கும் திரள்றாங்கும் போது அதுக்கான பாதுகாப்பு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஆளும் கட்சி வந்து ஒரு கூட்டத்தை நடத்தும் போது ரொம்ப மும்மரமா எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுக்கும் போது இந்த மாதிரி மற்ற கட்சிகள் இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டும் போதும் அதற்கு உண்டான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது கோட் ஆஃப் கண்டக்ட் அமல்ல இருக்கு சார். எந்த கட்சி எந்த தலைவர் வந்தாலும் என்ன பாதுகாப்பு நடைமுறைகளோ அது ஃபாலோ அப்ல தானே இருக்கும். ஒரு நிமிஷம் இல்ல, அதாவது நான் சொல்றது அப்படிலாம் இருக்கு, எல்லாம் பாரபட்சம் இல்லாமல் எல்லா அதிகாரிகள்லாம் வேலை செய்யறாங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்லிட்டீங்கன்னா நான் நம்பிக்கிறேன். காரணம் என்னன்னா அந்த மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு வந்து அரசியல் நாம நம்புவோம். இல்ல, இப்ப நீங்க அதிகாரிகள் பாரபட்சம் குறித்து பேசுனீங்கன்னா அப்ப முதலமைச்சர் பேசினதையும் பேச வேண்டியிருக்கும். நீங்க பீகாரிலயோ அஸ்ஸாமிலயோ நடத்தாத ஒன்றை ஏன் தமிழ்நாட்டுல நடத்துறீங்க? தலைமைச் செயலாளர் டிஜிபி முதற்கொண்டு ஏன் எல்லாரையும் மாத்துறீங்க? அது பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு கேக்குறாரு. இல்ல அததான் சொல்றேன். அப்ப மாத்த வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? அப்ப ஏன் மாத்தினாங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ என்னன்னா அவங்க ஒருதலை பட்சமின்றி செயல்படுவார்கள். ஏன்னா அவங்க எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல இருந்து இந்த சர்வீசஸ்ல இருந்து வந்திருக்காங்கன்னாக்க, சென்ட்ரல் சர்வீசஸ்ல இருந்து. அப்போ ஒருதலை பட்சமா செயல்பட மாட்டாங்கன்னா மாத்த வேண்டிய அவசியமே இல்லையே. இது தெரிஞ்ச இந்த மொத்த விஷயத்தை பத்தி, இந்த மாநிலத்தை பத்தி தெரிஞ்சவங்கள கண்டினியூ பண்றட்டும், இந்த எலெக்ஷன் முடிகிற வட்டும் சொல்லிட்டு போலாமே, ஏன் மாத்துறாங்கிற கேள்வி இருக்குல்ல. அதுதான் விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமா நீங்க எடுத்து வைத்தது இந்த தரந்தாழ்ந்த பேச்சை பத்தி ஐயா மதிவாணன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். கடந்த காலங்கள்ல ஒரு முன்னாள் முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஒருவரை பற்றி தொடர்ந்து இழிவாக இப்போ இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தொடர்ந்து பேசுவாரே ஆனால் அதற்கு எதிர்வினையை நீங்க வந்து பேஸ் பண்ணிதான் ஆகணும். இந்த பக்கம் எனக்கு வந்தா ரத்தம் உனக்கு வந்தா தக்காளி சட்னின்னு சொல்லக்கூடாது. நீங்க ஒரு படி பிலோ த பெல்ட்னாக்கா அவங்களும் இறங்க போறாங்க, அவ்வளவுதான். எதிர்வினை நிச்சயமா இருக்கும் திரு ரமேஷ் சேதுராமன். ஆனா கொரோனால இறந்து போயிருப்பார் அப்படின்னு சொல்றது சரியான எதிர்வினையா? இல்ல அதான் சொல்றேன், சாய்ஸஸ் ஆஃப் வேர்ட்ஸ்னு வரும்போது எதுக்கு எதிராக எதிர்வினையாக இருந்திருக்கிறார்கள் பேசியிருக்காங்கிறதான் கேள்வி. நான் அதோட நிறுத்திக் கொள்கிறேன். இதுல வந்து நிட்பிக்கிங்கா அப்படியே நிறுத்திக்கிறீங்கிறத என்னோட கேள்வி. இல்ல அதோட ஏன் நிறுத்திக்கிறீங்க அப்படிங்கறத என்னோட கேள்வி. இல்ல அதுல என்ன தயக்கம் இருக்கு? நான் கேக்குறது இல்ல, நான் கேக்குறது யாராக இருந்தாலும் இது வந்து இத வந்து இவர் தரப்புல இருந்து நீங்க வந்து யாரு நம்மளுடைய துணை முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய உதயநிதி தரப்புல இருந்து இது ஆரம்பித்திருக்கோம். அப்படி பாத்தீங்கன்னா காலுக்கு கீழே பூந்து போனீங்கன்னு சொல்றது வந்து அதை இன்னும் என்ன சொல்லுவீங்கன்னு கேளுங்க. இத வந்து இதுக்கே நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னாக்க அதை பத்தி நம்ம ஏதாவது இது வரைக்கும் இத பத்தி நம்ம வந்து ஒரு விமர்சனமோ இல்ல இதை பற்றியாக ஒரு இதுவோ பேசிருக்கோமா? இல்ல ஜீவாக்கு ஏதானும் கருத்து இருக்குன்னா அதை நான் கேட்டுக்கிறேன். வாங்கிக்கிறேன். இல்ல இப்ப நீங்க சொன்னது விமர்சிக்கப்பட்டதுன்னு சொல்றேன். நீங்க அத பத்தி யாருமே பேசலன்னு சொன்னீங்களே, அது 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசனாங்க. இல்ல விமர்சிக்கப்பட்டது வேற, விவாதமானதாங்கிறது வேற. புரியுதா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஜீவா. நம்ம எல்லாருமே விமர்சிப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம் ஜீவா, தவறு கிடையாது. ஆனா நீங்களுமே விமர்சிப்பீங்க, அது தவறுன்னு தான் சொல்லுவீங்கிறது வேற. அது ஒரு எவ்வளவு பெரிய இதுவாக பூதாகரமாக ஆக்கப்பட்டதாங்கிற ஒரு கேள்வி. அது விட்டுருவோம், அது தவறு. நான் தான் சொல்றேன், யாரு பேசினாலும் நம்ம எதிர்பார்க்கறது ஒரு கண்ணியமும் அந்த பேச்சுல வந்து ஒரு டெக்கோரம் இருக்கணும்ங்கறத எதிர்பார்க்கிறோம். யார் பேசினாலும் தவறு அப்படிங்கிற அந்த ஒரு அம்சம் வந்து உதயநிதிக்கு தான் சொல்றீங்களே தவிர மாறா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லல. நான் எல்லாருக்கும் சொல்றேங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. ஏதாவது நான் எக்ஸ்பிளிசிட்டா தான் சொல்லணும், பாலவேலுக்கு சந்தோஷப்படுவார் இல்ல, எனக்கு சந்தோஷப்படுறதுக்காக எதுவுமே இல்ல. உங்க சந்தோஷத்துக்கு நீங்க ஒவ்வொருத்தர் பேரை சொல்லும் போது அதை நான் கிளாரிஃபை பண்ண வேண்டிய இடத்துல இருக்கேன். அப்படி புரிஞ்சுக்கிறேன். அதை நானும் கிளாரிஃபை பண்றேன் பாலவேல், வேற ஒண்ணும் ப்ளீஸ் நான் சொல்றது அவ்வளவுதான். இல்ல அடுத்தது
விஜய் விவகாரத்தை குடும்ப விஷயத்தை பத்தி சொல்றாங்க அப்படின்னாக்க இது குடும்ப விவகாரம் தான், அது அவர்களுக்குள்ள ஒரு விவகாரம் அப்படின்னு வரும்போது அத பொதுவெளிக்கு கொண்டு வந்தது யாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சங்கீதா அவர்கள் பொதுவெளியில ஒரு பப்ளிக், அதாவது கோர்ட்ல இது கேஸ் எல்லாம் நடக்குதுங்க, இத நீங்களோ நானோ நம்ம அவருடைய தனிப்பட்ட விவகாரம்னு கடந்து போயிடும். பல விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லா கட்சிகளையும் நடந்து தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விவகாரத்தை சட்ட ரீதியா அணுகிறதுக்காக அவங்க நீதிமன்றத்துக்கு போறதும் ஒரு அரசியல் பொது மேடையில தேர்தல் பரப்புரை கூட்டத்துல பேசுறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குல்ல. இல்ல, அதுக்கு முன்னாடி பொதுவெளியில ஸ்டேட்மெண்ட் விட்டது யாருங்கிறது இருக்குல்ல, அது இருக்கட்டும். அத என்ன சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அகைன் விஜய் சொன்னது எந்த ஸ்டேட்மெண்ட் யாரால் வெளியிடப்பட்டது, முறையாக பேசியிருக்க வேண்டும். அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கூர்ந்து நோக்கப்படும்ங்கறத அவருக்கும் அந்த ஒரு புரிதல் இருக்கணும், ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். இதையும் நான் இங்க பதிவு செய்யறேன். அடுத்த விஷயம், மூணாவது, புதிய கட்சி அப்படின்னாக்க வேற்று கட்சி வேட்பாளர்கள் வந்தாங்கன்னா அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு ரொம்ப இந்த இதுல தமிழகத்துல ஆஹா ஓஹோன்னு ஊறி வந்த கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக எத்தனை அதிமுக கட்சி தலைவர்களை கொண்டு வந்து நீங்க வேட்பாளர்களா இன்னைக்கு போட்டிருக்கீங்க. அது ஏன் உங்க கட்சியில உங்க பாசறைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஒரு இது கூட அறிவார்ந்த தலைவர்களே இல்ல. அந்த இடத்துல உங்களுக்கு அதிமுக தலைவர்கள் தான் தேவைப்படுறாங்களா, இல்ல மாற்று கட்சியில இருந்து வந்த தலைவர்கள்? லால்குடியில லீமா ரோஸ் அப்படின்னு ஒரு வேட்பாளர் போட்டிடுறாங்க, யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நன்னிலத்துல ஒருத்தர் போட்டி போடுறாரு, செல்வகுமார். என்னங்கிறது தானே கேள்வி. இப்போ என்ன கேக்குறேன், இங்க குற்றச்சாட்டு வைக்கப்பட அடுத்த முக்கியமான விஷயம் ரசிகர் மரணம். மதிவாணன் கேள்வி கேட்டா நானும் கேள்வி கேட்பேன். இப்ப காங்கிரஸ் கட்சியில அவர் பதில் சொல்லுவாரு, நீங்க என்கிட்ட கேட்டா நானும் இல்ல. இப்ப லீமா ரோஸ் கேட்கும் போது நீங்க பதட்டப்படுறீங்கன்னா, செல்வம்னு ஒருத்தர் வந்தாரு காங்கிரஸ் கட்சியில இருந்து, அவருக்கு எங்க ஏன் தாவேக்கால சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு நானும் கேட்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் என்னுடைய நேரத்துல இடைமறிக்க வேணாம், என்னோட ரிக்வெஸ்ட். அடுத்தது ரசிகர்கள் மரணம். இது ரொம்ப ஒரு மோசமான விஷயம். நான் திரும்ப சொல்றேன், இந்த சினிமா அப்படிங்கறதை தாண்டி ஜனங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் வரட்டுமே, யாரோ ஒருத்தர் வரட்டுமேன்னு யோசிக்கிறாங்க. இது அவர்களுக்குள்ள அது சரியா தவறா, அது மக்களுடைய பார்வைக்கு விட்டுடலாம். அதே மாதிரி ஒருத்தர் கூட்டம் கூடுறாருன்னா, அரசியல் தலைவர்களுக்கு கூட்டம் கூட்டினா மட்டும் அதுவுமே பிளைண்ட் இதுதான் அப்படின்னு சொல்றோம். இன்ஃபேக்ட் அது ஒரு படி மேல போய் கூட்டப்படும் கூட்டமாவும் இருக்குங்கிறது தான். இங்கேயான ஒரு பல நேரங்களில் கூடுற கூட்டமா இருக்கு. அங்க பிரியாணியும் குவார்டர் கட்டிங் கொடுத்து எல்லா கட்சிகளுக்கும் இந்த மாதிரி அங்க நடக்குது. அந்த விஷயத்தை அந்த இடத்துல நம்ம பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி இங்க மதிவானன் சார் பேசும்போது சொன்னாரு. அதை விட மோசம், கடந்த காலங்களில் அந்த கட்சிகள் கூட்டப்பட்ட கூட்டங்களை பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோங்கிறதா நீங்க மறுக்கவே முடியாத ஒரு உண்மை. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி இந்த கட்சிகள் கடந்த காலங்களில் கூட்டிய கூட்டங்கள்ல நீங்க நான் சொல்றது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் மக்கள் முழித்துக் கொண்டார்கள். ஆனா தீக்குளிக்கிறதுங்கிற போன்ற விஷயங்கள் எல்லாமும் நடந்திருக்கு. எங்கேயோ 41 உயிர்கள் பலியாகல அப்படிங்கறதையும் கவனத்துல எடுத்துக்கணும். முதற்கட்ட பார்வையா நான் எடுத்துக்கிறேன். வர அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடுறேன். எஸ்ஐஆர் அப்படிங்கறதுலாம் இப்ப பாருங்க, கடந்த காலங்கள்ல டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சொன்னாங்க. அந்த எஸ்ஐஆர் பத்தி இப்ப பேச முடியல. காரணம் என்னன்னா எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு நியாயமா நடந்த எக்ஸசைஸ். அடுத்தது கள்ளச்சாராய சாவு, கஞ்சா விற்பனை, அப்புறம் ட்ரக் எக்ஸ்போர்ட், இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி எல்லாம் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அதிமுக தரப்புல. அப்படின்னாக்க அது எல்லாமே மக்கள் இது நடக்குது, முறையா நடக்குதுங்கிற இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநிலம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்குல இருந்து ஆரம்பிச்சு இளைஞர்களுடைய எஸ்ஐஆரும் தொகுதி மறுவரையறையும் இப்ப நீங்க பட்டியலிடுற பிரச்சனைகளும் ஒண்ணு அப்படின்னு நீங்க ஒப்பீட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க விருப்பம். நான் அது உங்க பார்வைக்கு சரி, நன்றி. கடைசியா நான் சொல்றேன், ஓகே, நம்ம பேசுவோம். நம்ம அடுத்த சுற்றுல பேசுவோம். முதற்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். ரமேஷ் சேதுராமன், யூபிக்கு போனவங்க கடந்த காலத்துல கத்துவா, அந்த ஆசிபா மரணம் போன்ற பேசினவங்க அடுத்த சுற்றுல அதுக்கு யோகி பொறுப்பேற்றுக்கணும்னு சொன்னவங்க இந்த மாநிலத்துல இதை விட மோசமாக. அதுதான் இப்ப தேர்தல் பரப்புரையில பேசிட்டு இருக்கீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காரு. அரசின் தலைமையாக இருக்கக்கூடிய நமது முதல்வர் பொறுப்பேற்றுக்கணும்னு நீங்க யாருமே சொல்றது இல்லைங்கிற கேள்வி பேசுவோம். நிறைய பேசிருக்கோம். ரமேஷ் சேதுராமன் சொல்ல விருப்பப்பட்டா சொல்றேன், நான் அலோ பண்றேன். நீங்க தாராளமா சொல்லுங்க, பேசுவோம்.